நாடாருக்கு வந்து 51 வந்து அவங்க நம்ம லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு கம்யூனிட்டி லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சோகால்டு ஃபார்வர்ட் காஸ்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பர் காஸ்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நாடார், கிராமணி, வெள்ளாள கவுண்டரு, உடையாறு, பிராமணரு, நாட்டுக்கோட்டை செட்டியாரு, ராஜூஸ், ரெட்டியாரு, நாயுடு, இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த லிஸ்ட்ல நாடார் பேரும் இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு தெளிவா எனக்கு தெரிஞ்ச விஷயங்கிறனால தான் சொல்றேன். 1963 ஆண்டு தான் இந்து நாடார்கள் வந்து பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்கப்பட்டாங்க. ஃபார்வர்ட் காஸ்ட் லிஸ்ட்ல இருந்து பிசில வந்தாங்க. கிறிஸ்தவ நாடார்கள் ஃபார்வர்ட் காஸ்ட் லிஸ்ட்ல இருந்து எம்ஜிஆர் திருச்செந்தூர் இடைத்தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக சிவந்தி ஆயத்தன் மூலமா கிறிஸ்தவ நாடார்கள்லாம் ஓட்டு போட்டு தான் ஜெயித்தார். அந்த சுப்பிரமணிய பிள்ளை கொலை வந்து எம்ஜிஆருக்கு ஒன்று பெரிய பிரச்சனையா இருந்ததுனால இவங்க லம்பா ஓட்டு போட்டு ஜெயித்ததுனால இந்து முன்னணி மாநாட்டுக்கும் தடை விதிச்சு அவங்கள வந்து ஃபார்வர்ட்ல இருந்தவங்கள பிசியில் எம்ஜிஆர் கொண்டு சேர்த்தாரு. இப்போ நாடார்கள், இந்து நாடார்களும் சரி கிறிஸ்தவ நாடார்களும் சரி பிசி பட்டியலில் இருக்கிறாங்க. இந்த கம்யூனிட்டி வந்து அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல இருந்து பிசி பட்டியலுக்கு வந்தது. உடையார்கள் வந்து அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல இருந்து பிசி பட்டியலுக்கு வந்தாங்க. வெள்ளாள கவுண்டர்கள் வந்து அப்பர் காஸ்ட் லிஸ்ட்ல இருந்து பிசி பட்டியலுக்கு 1974 வாக்குல வந்தாங்க வெள்ளாள கவுண்டர்கள். இன்னும் சொல்ல போனா இவங்க 1920 எங்களுக்கு நாடார்ங்கிறது போதும், ரிசர்வேஷன் வேண்டான்னு சொல்லி இடஒதுக்கீடு வேண்டான்னு சொன்ன ஒரு சமூகம்.